ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அவர் இல்லாமல் வாழ்வது கடினம். அவரோடு நாம் வாழுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவரோடு இல்லாதவர்கள் நிச்சயமா இந்த உலகத்திலே தோற்று போவார்கள், பாவத்தில் விழுவார்கள். ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் பரலோக வாழ்வுக்கு செல்வார்கள். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நெருப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் இளைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா, இதுவரை நிற்பதும் இனிமேல் இளைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே,
இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இருதய ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை தலை வெள்ளிக்கிழமை. இருதய ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்கும் ஒரு அருமையான நாள். இந்த நாளில் இருதய ஆண்டவர் உங்களையும் உங்கள் வீடுகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபியுங்கள். தவ காலத்தின் வெள்ளிக்கிழமையிலே இந்த திருச்சபை நம்மிடம் கேட்பது ஒரு கேள்வி: சுத்த போஜனம் அனுசரிக்கணும். ஒரு சிலர் இந்த தவ காலங்களில் எல்லா நாளும் விரதம் இருக்கிறார்கள். ஒரு சிலர் விரதமும் இருந்து மாமிச உணவுகளை தவிர்க்கிறார்கள். இந்த தவ காலம் 40 நாளும் மரக்கறி உணவு மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் இந்த 40 நாட்களிலே வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு இருக்கிறார்கள். ஒரு சிலர் 40 நாளும் ஒரு சந்தி இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் உணவு உண்கிறார்கள். இப்படி அநேக பக்தி முயற்சிகள் எடுக்கப்படுகிறது இந்த தவ காலத்தில். இந்த வெள்ளிக்கிழமையில் திருச்சபை இன்று நம்மிடம் கேட்பது சுத்த போஜனம் அனுசரிக்கணும். சுத்த போஜனம் என்றால் தூய்மையான உணவு. தூய்மையான உணவு என்றால் நாம் காய்கறிகள் உணவை மட்டும் உண்பது தூய்மையான உணவு. எனவே இந்த வெள்ளிக்கிழமை இயேசு மரித்த நாள், இயேசு உயிர் விட்ட நாள். இன்னைக்கு போயிட்டு நாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று திருச்சபை நமக்கு பணிக்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருவர் இறந்திருக்கின்ற பொழுது என்னுடைய குழந்தை மீன் கேட்கிறது என்பதற்காக ஒருத்தர் போயிட்டு மீன் வாங்கிட்டு வா, என் பிள்ளைக்கு சமைச்சு கொடுன்னு சொல்லுவோமா? எடுத்து சொல்ல மாட்டோமா? இல்லை மகனே, இல்லை மகளே, இல்லை பேரா, இல்லை பேத்தி, இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னார் இறந்துட்டாங்க, நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. ஏன் இயேசுவை பற்றி சொல்வதில்லை? உங்கள் குழந்தைகள் கேட்கின்ற பொழுது சொல்லுங்க, இந்த வெள்ளிக்கிழமை நமது மீட்பர் இயேசு இறந்த நாள், இன்னைக்கு நாம் மாமிசம் எடுக்கக்கூடாது சொல்லுவோம். சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் விசுவாசம் உங்கள் குழந்தைகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் அதை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை என்பது இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அதிலும் முதல் வெள்ளிக்கிழமை என்பது இயேசுவினுடைய அன்பு இருதயத்தின் மிகப்பெரிய ஒரு சக்தியின் நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் இருதய ஆண்டவரை குறித்து ஜெபிப்போம். மார்கரெட் மரியம்மாளுக்கு இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்தது. ஒவ்வொரு மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நோன்பு இருந்து திருப்பலி கண்டு திவ்ய நற்கனை பெறுகிறவர்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு நாள். இந்த நாளில் நாமும் திருப்பலி கண்டு நற்கனை பெற்றுக்கொள்வோம். அதே வேளையில் ஜெபிப்போம். இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். அவருடைய சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த இரக்க மிகுந்த திரு இருதயம் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இருதய ஆண்டவருடைய அன்பு, அமைதி, சமாதான, மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நாளில் இருதய ஆண்டவரை நினைச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த இருதய ஆண்டவருடைய இருதயம் உங்கள் மீது இரக்கத்தோடு செயல்படும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். God bless you all. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் எனக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 105 சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி ஏமாந்து போனீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு பரிதாபமான நிலைமையில விட்டாங்களோ, அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மன சோதனை, வேதனை, மன கலக்கம் இதெல்லாம் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தரும்படி இந்த இடத்துல இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் என் பிள்ளைங்கள்ல நம்பிக்கை, வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களால் பாதிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை அளிப்பேன்.
சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் வாய் திறந்து நீங்க கூப்பிடுங்க. எஸ், இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நேரம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறுவதாக. குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. நம்பத்தக்கவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, பிள்ளைகள் மீது இரக்கமையும் ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் வல்லமை இறங்குவதாக. துக்கங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மறைவதாக, போராட்டங்கள் மறைவதாக. ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளிலே வாங்க இயேசுவே. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில யார் இவங்களை ஏமாற்றினாங்களோ, யார் இவங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலையில வாங்கப்பா. இப்ப ஒரு அற்புதம் நடக்கட்டும். வசனத்தின்படி நீர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரிய தேவனே, வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நம்பிக்கை துரோகங்களையும், எல்லா நம்பிக்கை குறைவுகளையும், ஏமாற்றங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.